கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் என் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி கற்பமா. ஏன்னா 11 மாதங்கள் நம்மளை ஆண்டவர் தூக்கி சுமந்து வந்த ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் கூட 1ஆம் தேதியில் இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் நம்மளை கரை சேர்க்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லி அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போமா. பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை எத்தனையோ விதமான பலவீனங்களுக்கு நீக்கி ஆண்டவரே கண்ணீரை துடைத்து ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் முடிந்து இந்த 12ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியிலே கூட உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகையாகி கற்பதியாகி ஒரு குமாரனை பெருமளவும் பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த 12ஆம் மாதத்தில் கிறிஸ்துமஸ் நாட்களிலே உலகம் எங்கும் நம்மளுக்கு டிசம்பர் 25 கிடையாது. ஆமாம், இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் எப்பெல்லாம் பிரகாரம் அப்போல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிற பாத்திரமாக இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்திலே கூட இந்த 1ஆம் தேதியிலையும் கூட இந்த 11 மாதங்கள் ஆண்டவரை உங்களை நடத்தினார். ஆமாம், இந்த 12வது மாதத்திலும் என்ன பண்ணுவாருங்க, இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்து ஆமே ஆமே இந்த காலை வேளையிலே இந்த புதிய மாதத்தில் யார் உங்களோடு இருக்கிறாங்களோ இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நம்மளை உண்டாக்கின தேவன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னா எழுதப்பட்டிருக்கிறது மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதில் நீங்கள் வாசிங்கன்னா 21 வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே, இந்த 11 மாதங்களே ஆண்டவர் எத்தனை விதமான பலவீனங்களுக்கு நீக்கி எத்தனை விதமான பாவங்கள் நம்ம நெருக்கிற வேலை அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையிலே போகும்படி இதுவரை காலம் அற்புதங்களை செய்த ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு என்ன பண்ணுவார், பாவங்களுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஏன்னா நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கிற இந்த பாத சுவர் தான், அந்த பாவம் தான் என்ன பண்ணுதுங்க, நம்ம வர வேண்டிய நன்மைகளை இந்த ஒருவேளை இந்த 11 மாதத்தில் வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு தடைபட்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய மாதத்தில் இந்த வட்டத்தை சொல்லிக்கிறது, இம்மானுவேல் என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லப்படுகிறது, இன்னும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது, இந்த இடத்துல இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிறது. 1000 நாமங்களுடைய இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது இம்மானுவேல் அப்படின்னா நம்மோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த 11 மாதங்கள் எத்தனையோ நான் போராட்டத்தில் போல எத்தனை விதமான கஷ்டத்தின் பாதையில் என் வேலைகளில் ஊழியத்தில் நான் பண்ண பிரயாணங்களில் என்னோட இருந்தால், ஆனாலும் என்னோடு கூட ஆண்டவர் இருந்தார். இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உன் பாவங்களை மன்னிக்கும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி இந்த காலை வேளையிலே இம்மானுவேலாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீ எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட என்ன பண்ணுறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிரூபிக்கிற ஆண்டவர், நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர் மாதம் முழுவதும் உங்களை அதிசயமாக அற்புதமாக நடத்துவார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக யார் இருக்கிறாங்களோ இந்த 12 மாதங்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இம்மானுவேலாக இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை நம்மளர் வாழ வைத்து உங்களை ஆஸ்வதித்து உங்களை கரை சேர்க்கும்படியாக இந்த ஆண்டு முடிக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதி
நீதியின் வலது கரத்தில் அவங்களை தாங்கி, மகளே நீ பயப்படாது என்று மறுபடியும் ஆண்டவங்க சொல்லுகிறார். ஒரு நற்செய்தியை உண்டாக்கும்படி இந்த முழு உலகத்துக்கும் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்தார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அடக்கமன்ட்டு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து நம்பார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சோதரர் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இம்மானுவேலாக இயேசு உங்களுக்கு இருக்கிறார். ஆமே உங்கள் பலவீனத்தின் மத்தியில் உங்கள் பலவீனத்துக்கு நினைக்காங்க, உங்கள் தோல்வியை நினைக்காது. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். ஆமே இம்மானுவேலாக இயேசு உங்களோடு இருந்து இந்த 12 மாதங்கள் முழுவதும் ஆமே சோதரர் அற்புதமாக உங்களை நடத்துவார். உங்களை கரை சேர்க்கிற ஆண்டவர் நன்மையானதே உங்களுக்கு தருவார். ஆமே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் கற்பத்தின் பகுதியில் கர்த்தருடைய உயிர் திறந்த வல்லம் இறங்கி இம்மானுவேலாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த இம்மானுவேலாக இயேசுவை நம்ம எல்லோரும் நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் 1ஆம் தேதியிலே கூட இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். சாத்ராக் மேஷாக்கோடு இருந்த உம்முடைய வல்லமை ஆண்டவரே, தாவீதோடு கூட இருந்த வல்லமை, சாமுவேலோடு கூட இருந்தவனுடைய வல்லமை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீ வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது அந்த எகிப்தை விட்டு புறப்பட்ட செய்து ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்த கர்த்தர் இந்த 12வது மாதத்தினுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இம்மானுவேலாகிய இயேசுவே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவர் நன்மை செய்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய கையிட்டு செய்ய எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக. நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே.